வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்திருக்க ஒரு சில அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக காயினெக்ஸ் ஐஇஓ பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்த 2 அப்டேட் பற்றி பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபாரெக்ஸ் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோ போட்டிருந்தேன். பார்ட் 7 வரைக்கும் வீடியோ போட்டிருக்கேன். டோட்டலாக 8 வீடியோ போட்டிருக்கேன். பார்ட் 0லேருந்தே வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து இந்த நம்ம டியூட்டோரியல் வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து $100 முதற்கொண்டு $1000 மேலே கூட ஒரே நாளில் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஃபாரெக்ஸில் மட்டும்தான் ஒரு சின்ன ஸ்மால் அமௌண்ட் வச்சு ஒரு பெரிய அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஹை லிவரேஜ் ப்ரொவைட் பண்ணுற ஒரே காரணத்தினால அதை ப்ராப்பராக பயன்படுத்த தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபாரெக்ஸில் நம்ம வந்து இன்ட்ராடே பண்ணுறதுக்கும் ஷார்ட் டைமில் பெரிய அமௌண்ட்டு ஏர்ன் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக உதவியாக இருக்கும். ஸோ நீங்களும் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ஒரு டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் வாங்க. டைரெக்டாக வீடியோவில் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லா லிங்க்குமே நான் கொடுத்துருக்கேன். ஃபாரெக்ஸ் தமிழ் சேனல் இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு வீடியோஸ் ஃபாரெக்ஸில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும்னா அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணுற ஃப்ரீ தான். ஜஸ்ட்டு மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள், இங்கே இந்தியன் ரூபி டெபாசிட் யூசஸ்ன்னு இருக்கு பாருங்கள். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் எடுங்க. ப்ராப்பராக நான் போட்டிருக்க 7 வீடியோஸும் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்ம குரூப்லலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம குரூப் மெம்பர்ஸ் எடுக்கிற ப்ராஃபிட்லாம் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் நிறைய பிகினர்ஸ்லாம் வந்து எக்ஸைட் ஆகி இந்த சிலர்லாம் $1000 $500 எடுக்கிறதுலாம் நம்ம குரூப்பில் வந்து போடுவோம். ஸோ அதை பார்த்து எக்ஸைட் ஆகி வந்து நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. என்றைக்குமே வந்து சேஃபான வேலை தான் ட்ரேட் பண்ணணும். படிப்படியாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு தான் வந்து ரிஸ்க்கு அக்செப்ட் பண்ணிக்கணும். சரியா? ஃபஸ்ட்டே வந்து ஒரு உடனடியாக வந்து $1000 ஏர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹை ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க. அது எல்லாருக்குமே வந்து செட் ஆகாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ்க்கும் பிகினர்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸ்மால் லாட்டில் இருந்தே தான் போங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். சின்ன லாட்டிலேருந்து அடுத்து ஒரு சின்ன லாட்டில் உங்களால் அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணுங்க. அடுத்த லாட் போங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் மட்டும்தான் ஃபாரெக்ஸில் வந்து ரிஸ்க் ஃப்ரீயாக வந்து ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதையும் மஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது அவரவர் விருப்பம் தான். நீங்கள் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும், பெரிய லெவலில் ஏர்ன் பண்ணணும், அதனால் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு விருப்பம் இருக்குது, அப்படி ஏர்ன் பண்ணிக்கணும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை பயன்படுத்த விருப்பம் இருந்தால் பயன்படுத்திக்கோங்க. அதான் வந்து மஸ்ட்டு. சரியா? மஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், எல்லா லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இன்றைக்கி வந்து முக்கியமாக வந்திருக்க ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோவில் வந்து ஒரு லைவ் போச்சு. ஸோ அது நம்ம குரூப்பில் வந்து நான் காப்பி பண்ணி அப்டேட் பண்ணியிருந்தேன். அங்கே ஜியோ அம்பானி அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்செயின் டெக்னாலஜி வேர்ல்டு ஃபுல்லாக கொண்டு வரோம், இந்தியா ஃபுல்லாக கொண்டு போகிறோம், அதான் வேர்ல்டில் ஒரு நம்பர் 1 லெவலுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளாக்செயின் டெக்னாலஜி நம்ம இந்தியாவுக்குள்ளே வருது அப்படின்னா ஒரு கிரிப்டோவுக்கு ஒன் சைட் ஆஃப் பாசிட்டிவ் நியூஸ் தான். ஸோ இப்போ உள்ள கண்டிஷன் படி கவர்மெண்ட் வந்து நம்ம கேசஸ்லாம் போயிட்டுருக்கு. ரெகுலேட் பண்ணுவாங்களா, பேன் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி நடவடிக்கை இருந்துகிட்ருக்கு. ஆனால் இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நெக்ஸ்ட் 12 months, அதாவது இன்னும் 1 இயருக்குள்ளாடி இவங்க வந்து ஜியோ வில் இன்ஸ்டால் அக்ராஸ் த இந்தியா, அதாவது இந்தியா முழுவதும் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பிளாக்செயின் நெட்வொர்க் வந்து கொண்டு வர போகிறாங்க. 10,000 நோட்ஸோட ஆப்ரேஷனோட கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு வந்து லைவாக வந்து நீங்கள் வந்து சொல்லியிருந்தார். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு நியூஸ் தான் நம்ம கிரிப்டோ இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை டீட்டெயிலாக வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் சொல்ல, அவங்க காயின் எதுவும் ஜியோ காயின் எதுவும் லான்ச் பண்ணுறாங்களா, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து ப்ராப்பராக சொல்லலை. மேபி ஃப்யூச்சரில் அது ரைட்டான அப்டேட்ஸ் வரும். அப்படி வரும்போது வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைவ் வீடியோஸ் நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க வந்து பார்த்துக்கோங்க. டெலகிராம் குரூப்பில் இருக்குது. சரியா? அதே மாதிரி லைவ் வந்து நான் வர முடியலை. எனக்கு வந்து லைவ் இந்த வீக்கெண்டு வர முடியலை. ஸோ வந்து எந்த அப்டேட்னாலும் நான் வந்து குரூப்பில் தான் இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். சரியா? மஸ்ட்டு. அதனால் வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா குரூப் டெலகிராமில் டிஸ்கஷன் குரூப்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கும். ஸோ அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க். சரியா? தமிழ் கிரிப்டோ அப்டேட்ஸ்னு இருக்குது. ஸோ இந்த லிங்கில் போய் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே தான் வந்து நான் எல்லா அப்டேட்ஸுமே வந்து போட்டுருக்கேன், அப்பப்போ வர அப்டேட்ஸ். சரியா? சரி, ஓகே. அடுத்து வந்து முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, காயினெக்ஸ் பற்றி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் ஸ்டார்டிங்லேருந்தே ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆசிலேட்டர் ப்ரோக்ராம் போயிட்டுருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன். ஸோ ஆசிலேட்டர் ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்னா, ஒரு காயின் வந்து புதுசாக லான்ச் பண்ணுவாங்க. அந்த காயின் லான்ச் பண்ணும்போது சீப்பான ப்ரைஸில் நம்ம வந்து சிஇடி ஹோல்டர்ஸு கிடைக்கும். அதாவது சிஇடி மீன்ஸ் என்ன அப்படின்னா, காயினெக்ஸ் எக்ஸ்சேஞ்சோட ஓன் டோக்கன். ஸோ சிஇடி நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆசிலேட்டர் ப்ரோக்ராமில் கலந்துக்க முடியும். இதுக்கு முன்னாடி நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஇடி ஹோல்டு பண்ணியிருக்க
உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்டிடி காயின் வந்து $100 மேலே வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு என்னென்னா ஸ்பைஸ்ன்னு சொல்லி ஒரு ஆசிலேட்டர் லான்ச் பண்ணாங்க, அதாவது ஸ்பைஸ் டோக்கன் அப்படின்னு. ஸோ அந்த டோக்கன் எப்படின்னா லக்கி ட்ரா பேஸ்டாக நடந்து, லக்கி ட்ரா பேஸ்டாக நடக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா லக்கியில் வின் பண்ணவங்களுக்கெல்லாம் 1000 ஷேர், அதாவது 1000 பேர் வின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வின் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் 6x to 10x வரைக்கும் ப்ராஃபிட் கிடச்சிது. சரியா, இது வந்து செகண்ட் ஐஇஓ இப்போ வர லான்ச் பண்ண போகிறது. செகண்ட் ஐஇஓ நெர்வஸ் நெட்வொர்க் இதான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு லக்கி ட்ராவும் போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு 100 பேருக்கு மட்டும் கொடுக்குறாங்க. அது பிசிஹெச் செகண்ட் ஆனிவர்சரி, அதாவது அவங்க பிசிஹெச்சோட செகண்ட் ஆனிவர்சரியை கொண்டாடுற விதமாக, அதாவது பிசிஹெச் மைனிங் பூல் ஓன் வயா பிடிசி கம்பெனி தான் வந்து காயினெக்ஸ். சரியா, ஸோ அதனால தான் வந்து நம்ம காயினெக்ஸ் எக்ஸ்சேஞ்சை ட்ரஸ்ட் பண்ணி நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், மற்ற எக்ஸ்சேஞ்ச் மாதிரி இல்லாமல். சரியா, சரி ஓகே. இந்த பிசிஹெச் வந்து இது கொடுக்குறாங்க. இது வந்து ஜஸ்ட்டு வந்து 100 பேருக்கு தான் கொடுக்குறாங்க. இது வந்து இன்னும் 3 டேஸில் இருக்குது. சரியா, அந்த 3 டேஸ் முடிஞ்சதும் அது வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சிஇடி ஹோல்டு பண்ணியிருக்கவங்க. சரியா, சரி இப்போ புதுசாக நீங்கள் தான் இப்போ தான் சிஇடி நீங்கள் ஹோல்டு பண்ண போகிறேன் அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டு 2 நாளில் ஹோல்டு பண்ணிக்கோங்க. அடுத்த சிஇடி ஆசிலேட்டர் ப்ரோக்ராம், 2வது ஆசிலேட்டர் ப்ரோக்ராம் வருது, நெர்வஸ் நெட்வொர்க். இது எவ்வளோ அப்படின்னா மொத்தம் பார்த்திங்கன்னா 5000 ஷேர் வருது. ஸோ 5000 ஷேர் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா, இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிசிஹெச், இதுக்கு முன்னாடி போன ஸ்பைஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா லக்கி ட்ரா மாதிரி. லக்கி ட்ரானா என்னென்னா ஒரு ஆளுக்கு பினான்ஸில் லக்கி ட்ரா போகுதுல, இவன் 10,000 சிடி ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோக்கன் கிடைக்கும். ஸோ அந்த டோக்கன் வின் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் ப்ராஃபிட் கிடைக்கும். வின் பண்ணலைன்னா அவ்வளோதான் நத்திங். ஆனால் இது வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யார் போய் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து வெறும் 1000 ஷேர் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வாங்க சொல்ல, 5000 ஷேர் வச்சுட்டு தான் வாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். சரியா, அதேமாதிரி சிடி ப்ரைஸும் வந்து நல்லாவே அப்பாகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் 2 நாளைக்குள்ளாடி. சரி, டிஸ்பிளே டூரேஷன் ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்த ஐஇஓ வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆகும்போது நம்ம வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கான ரெக்யூர்மெண்ட் காமனாக உள்ள எல்லா ரெக்யூர்மெண்ட்டும் தான். அதாவது 10,000 to 50,000 சிடி வச்சுருந்தீங்கன்னா இந்த டைம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5 கோட்டா கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 10,000 to 50,000 சிடி வச்சுருந்தீங்கன்னா 1 கோட்டா தான் கிடைக்கும். சரியா, இப்போ 5 கோட்டா கொடுக்குறாங்க மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் உங்களால் வந்து 5 சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது $500 பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். $500 மீன்ஸ் இங்கே பாருங்கள் 5000 ஷேர் டோட்டல். சரியா, ஒரு ஷேருக்கு எத்தனை காயின்? 10,000 சிகேபி காயின், 10,000 சிபி. அப்போ ஒரு சிகேபி காயின் எந்த ப்ரைஸில் செல் பண்ணுறாங்க? 0.01. சரியா, அப்போ ஒரு ஷேர் அரௌண்ட் $100. ஓகேவா, அப்போ $100 ஒரு ஷேர் வாங்கலாம். நீங்கள் 10,000 சிடிக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா உங்களால் 5 ஷேர் வரைக்கும் மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். 5 ஷேர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம்னா $500 வேணும். சரியா, அதேமாதிரி 5 ஷேர் தான் வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. உங்கள் அமௌண்ட்டுக்கு தக்கன 1, 2, 3 கூட வந்து வாங்கிக்கலாம். ஆனால் இதில் மெயின் திங் என்ன அப்படின்னா இது லக்கி ட்ரா கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்தது எப்படின்னா இந்த 5 ஆசிலேட்டர் டோக்கன் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் இந்த 5 இதையும் வந்து நீங்கள் வந்து ஆசிலேட்டர் டேப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வின் ஆகாது. உடனே வந்து என்ன ஆகும்னா ட்ராயிங் அப்படின்னு சொல்லி லக்கி ட்ரா அப்படின்னு சொல்லி நிற்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்ச பிறகு யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் டோக்கன் ஆட் ஆகும், மற்றவங்களுக்கு அந்த டோக்கனை வந்து ரிட்டன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் இருந்து. ஆனால் இந்த டைம் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகேவா, 5 காயின் இருக்குன்னா 5 டோக்கன் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு, அதாவது எந்த டைம் பாருங்கள் 12 யூடிசி டைம் ஆகஸ்ட் 19. சரியா, இந்த டைம் சரி, இது வந்து ஐடி வெரிஃபிகேஷன் டைம். நம்ம வந்து டைம் பார்த்திங்கன்னா நம்ம டைம் படி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஆசிலேட்டர் டூரேஷன் 12 யூடிசி. சரியா, ஸோ இந்த டைமுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஆசிலேட்டர் டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேப் ஓப்பன் ஆகும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டே பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும், லாஸ்ட்டாக போனால் கிடைக்காது. இது வந்து லக்கி ட்ரா கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போன ஐஓ மாதிரி இதை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. சரி ஓகே, அடுத்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சரி ஆகஸ்ட் 19 நம்ம இப்போ சிஇடி வாங்கி ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு முன்னாடி ஹோல்டு பண்ணியாச்சு. ஹோல்டு மீன்ஸ் ஒன்றும் இல்லை கைஸ், நிறைய பேர் ஹோல்டுனா என்னென்னு கேட்குறீங்க. ஹோல்டுனா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் காயினெக்ஸ் வாங்கி வச்சுட்டாலே அதுக்கு பேர் தான் ஹோல்டு. சரியா, நீங்கள் காயினெக்ஸ் இல்லை சிஇடி வாங்கி வச்சுட்டினாலே அதுக்கு பேர் தான் ஹோல்டிங். சரியா, நீங்கள் வந்து அந்த 5 நாளும் செல் பண்ணக்கூடாது, அதான் மேட்டர், அதான் ஹோல்டிங்னு நம்ம சொல்கிறது. சரியா, அடுத்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆகஸ்ட் 19ஆம் தேதி நீங்கள் வந்து இந்த ஆசிலேட்டர் டேப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். மேலே இருக்கு பாருங்கள், இந்த ஆசிலேட்டர் டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ பாருங்கள், நான் கிளிக் பண்ணோன்னே இதே மாதிரி தான் வரும்.
இதே மாதிரி வரும். இது வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்பைஸு எஃப்டிடி இதெல்லாம் வந்து இப்போ முடிஞ்சது. லாம்டா இதுக்கு முன்னாடி முடிஞ்சு போன கொஞ்ச நாள் ஆகுது, அதுக்கு முன்னாடி முடிஞ்சு சரியா. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைஸ் முடிஞ்சு இப்போ நடந்துட்டு இருக்கிறது வந்து பிட்காயின் கேஷ். இது பிட்காயின் கேஷ் வந்து ஆக்சுவலாக ஆசிலேட்டர் கிடையாது, இது வந்து பிட்காயின் ஆனிவர்சரிக்காக பிட்காயின் கேஷ் ஆனிவர்சரிக்காக வந்து கொடுத்துட்ருக்கு. அப்போது என்ன நடக்கும்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு மேலே இதே மாதிரி ஸ்பைஸ் என்ன இருக்குல்ல, இதே மாதிரி இந்த இடத்துல சிகேபி காயின் வந்து ஆட் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ஜஸ்ட்டு வந்து அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி டைமும் டேட்டும் வந்து ஓடிட்டுருக்கும். ஸோ அந்த டேட்டு எப்போ முடியும் அப்படின்னா ஆகஸ்ட் 19ஆம் தேதி ஈவினிங் 5:30 முடியும். ஸோ முடியும் போது நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா முடிகிறது கொஞ்சம் முன்னாடியே வந்து இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வந்து ஆன் ஆகும், சைன் த கான்ட்ராக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஆன் ஆகும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டா கான்ட்ராக்ட் வந்து சைன் ஆயிரும் சரியா. கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது தான் என்னன்னு கேட்டிங்க. ஸோ இதுதான் அது வந்து 1 hour முன்னாடி தான் ஆன் ஆகும் சரியா, ஆகஸ்ட் 19. ஸோ இதை ஆன் பண்ண பிறகு ஓகே பண்ண பிறகு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த இடத்துல டைம் ஓடிட்டுருக்கும்போது சட்டனாக முடிஞ்சதும் நீங்கள் வந்து டு பி ஸ்டார்டட் இருக்குல்ல அதை வந்து டைரெக்டாக கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா எத்தனை டோக்கன் எத்தனை சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும்னு கேட்கும். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு அமௌண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பைன்னு கொடுத்துட்டிங்கன்னா சடனாக வந்து பை ஆயிரும் சரியா. அவ்வளோதான் ப்ரொசீஜர். ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன டவுட் இருக்குது. இங்கே பாருங்கள் எல்லா இதுலேயும் வந்து சிஇடி பிசிஹெச் எக்ஸெப்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா சிஇடி யூஎஸ்டி எக்ஸெப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு என்ன டோக்கன் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆனால் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் அந்த அப்டேட் கொடுக்கல. சிஇடியும் யூஎஸ்டிடியும் சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லைனா யூஎஸ்டிடி மட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்களா அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு கொஞ்சம் தெரியலை. நான் வந்து குரூப்பில் டெலகிராமில் அட்மின்ட்ட கேட்டிருக்கேன், யூஎஸ்டிடியும் சிஇடியும் ரெண்டுமே சப்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ அது மட்டும் நான் வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன் சரியா. அது எதுக்கு அப்படின்னா நம்ம இப்போ 10,000 சிஇடி ஹோல்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னா சடனாக வந்து 10,000 சிஇடி அந்த ஒரு 10,000க்கு மேலே சிஇடி வச்சுருக்கோன்னா ஒரு 3 சப்ஸ்கிரிப்ஷன் வாங்க போகிறீங்கன்னா $300 ஒர்த்துள்ள சிஇடியை பே பண்ணி டக்குன்னு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே இது இப்போ சிஇடி சப்போர்ட் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று சிஇடியை செல் பண்ணி யூஎஸ்டிடியாக மாற்றி வாங்கணும், அப்படி இல்லைனா நீங்கள் அடிஷ்னலாக யூஎஸ்டிடி அமௌண்ட் வச்சுருந்தா மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு சின்ன டவுட் இருக்குது, அதை மட்டும் நான் வந்து 1 or 2 daysக்குள்ளாடி வந்து நம்ம குரூப்பில் வந்து நான் கிளியராக வந்து கிளியராக வந்து நான் போட்டுறேன். ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோம் சரியா. ஆசிலேட்டர்னால் காயினெக்ஸில் வேறு எதுவுமே கிடையாது, சிம்பிளாக வந்து பண்ணுறது தான். ஆனால் பினான்ஸுக்கும் காயினெக்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா காயினெக்ஸில் வந்து 10,000 சிஇடி ஹோல்டு பண்ணியிருந்தாலே உங்களுக்கு 5 டோக்கன் தராங்க. ஆனால் பினான்ஸில் பார்த்தீங்கன்னா 50 பிஎன்பி வச்சுருக்கணும். 50 பிஎன்பியோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு $1,500 ப்ளஸ் வரும் சரி. $1,500 மேலே அப்படின்னா இந்தியா ரூபா படி 1,00,000க்கு மேலே வந்துடும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 10,000 சிஇடி மீன்ஸ் அரௌண்டு ஒரு $200 to $250 வரும் சரியா. ஸோ அதை விட நமக்கு கம்பேர் பண்ணும்போது பினான்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு 7-8 மடங்கு கம்மி, அமௌண்ட்டு கம்மி சரியா. அதனால தான் வந்து நம்ம சிஇடி வந்து ஒரு சின்ன ஓரளவு மீடியமான ட்ரேடர்ஸுக்கெலாம் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்குது. அதுக்காக தான் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணிகிட்ருக்கோம். பினான்ஸ்லேயும் அதேமாதிரி நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா பெரிய ட்ரேடர்ஸ்லாம் பினான்ஸ்லேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பினான்ஸ்லேயும் வந்து ஆசிலேட்டர் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து கம்பல்சரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ ஆனால் வந்து அமௌண்ட் ஹையாக இருக்கணும், அட்லீஸ்ட் வந்து $1,500 மேலே இருந்தால் தான் உங்களால் 50 பிஎன்பி ஹோல்டு பண்ணிக்க முடியும். சின்ன ட்ரேடர்ஸுக்கு வந்து காயினெக்ஸ் ஆசிலேட்டர் வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இதில் எத்தனை மடங்கு ப்ராஃபிட் போகும் அப்படிலாம் வந்து எந்த அக்யூரஸியும் கிடையாது சரியா. ஸ்பைஸ் வந்து 10 மடங்கு ப்ராஃபிட் கொடுத்து ஸோ இந்த டைமை வந்து அந்தமாதிரி 10 மடங்குலாம் வந்து எதிர்பார்த்து இருக்காங்க, எதுவுமே வந்து நாட் ஷுவர் சரியா. அதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். எந்த அளவு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, லாஸ் கூட ஆக கூட செய்யலாம் சரியா. அதனால் வந்து எதுவுமே கம்பல்சரி கிடையாது. நான் வந்து ஒரு 2 to 3x அப்பாகும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த காயின் சரியா. சிகேபி அதாவது நெர்வோஸ் நெட்வொர்க், இது வந்து புது காயின் தான் சரியா. ஓகே கைஸ், இதான் வந்து ஆசிலேட்டர் டீட்டெயில். ரொம்பலாம் வந்து எதுவுமே பண்ணிக்க வேண்டிய தேவையில்லை. ஐடி வெரிஃபிகேஷன் கம்பல்சரி பண்ணிக்கோங்க. கம்பல்சரி பண்ணிக்கிட்டு 10,000 சிடி மேலே வாங்கி காயினெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இன்னும் 2 நாளைக்குள்ளாடி வச்சுக்கோங்க. 2 நாளைக்கு பிறகு வச்சிங்க அப்படின்னா யூஸ் இல்லை, அதுக்கு முன்னாடியே வச்சுக்கோங்க. டைம் பார்த்துக்கோங்க, ஆகஸ்ட் 14-12 அதாவது ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஈவினிங் 5:30க்கு முன்னாடி நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கணும் சரியா. ஸோ அப்படி ஹோல்டு பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து கலந்துக்க முடியும் சரியா. வேறு எதுவும் டவுட் இருந்து அப்படின்னா அந்த குரூப்லேயோ யார் வந்து கமெண்ட்டோ பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.